தேவன் ஒழுங்கின்மையை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவரா? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்டர்னு பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆதலால் எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரை நாம் தேவனாக கொண்டு விட்டு நாம் செய்கிற தவறையெல்லாம் யாரும் சுட்டி காட்டக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது, அதை கண்டும் காணாமல் போயிடணும், என்ன தப்பு செஞ்சாலும் என்னை அப்படியே அணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாக இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் இப்படி செய்யறாங்க. அதனால் அன்பானவர்களே, தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சரியில்லைன்னா தேவன் பல முறை உங்களுக்கு போதித்து மனம் திரும்ப உங்களுக்கு மனம் இல்லை என்றால் உங்களை தவறான ஊழியரிடத்திலே தேவன் என்ன செய்வார்? ஒப்பு கொடுத்து விடுவார். தப்பான ஊழியத்தை போய் சிக்கி சீரழிஞ்சு உங்க பணங்களை அவர்களுக்கு செலவு செய்து, உங்கள் நேரங்களை அவர்களுக்கு தேவையில்லாமல் செலவு செய்து, அல்லது பல சபைகளில் இன்னைக்கு நடக்கிறது போல சபை பாஸ்டராலேயே என்ன செய்யப்படுகிறது? விசுவாச குடும்பம் கெடுக்கப்படுகிறது இன்னைக்கு பல இடங்களிலே. இந்த அவலங்கள் எல்லாம் ஏன் என்றால் இன்னைக்கு மக்கள் சரியில்லை, மக்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற விசுவாச பிள்ளைகள் இயேசுவை நோக்கி பார்க்கிறதே எதுக்காகத்தான்? உலக நன்மைக்காகத்தான். இயேசுவை நோக்கி பார்த்தா எனக்கு ஏதாவது கிடைக்குமா, பணம் கொட்டிராதா, தங்கங்கள் கொட்டிராதா அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட மக்களுடைய இருதயமும் அந்த பொருளாசையில உழன்று போகிறபடினால் இவர்களுடைய சிந்தனையும் பொருளாசை போதலை தேடி போகிறது. பல கள்ள பாசத்தை சிக்கி இருக்கிற விசுவாசிகள் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் தண்டிக்கப்பட்டவர்களாக கிடக்குறாங்க. வேதத்தை நோக்கி அவங்க பார்க்கறது இல்லை, வேதம் அவங்களுக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, பாஸ்டருடைய உபதேசத்தை மட்டும் என்ன செஞ்சிடறாங்க? கேட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு 24 hours பக்திக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பாட்டு, ஆவிக்குரிய பாடல்கள் கேட்டுட்டே இருப்பாங்க. அது அவங்க திருப்திக்குள்ள போயிடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். ரொம்ப ஒரு மோசமான கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய ஆத்மா இருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா பல பேருடைய இன்றைய வாழ்வியல் அப்படி ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரு பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு என்ன செய்யுது? வாழ்க்கையை ஓட்டி விடுகிறது. அப்ப எப்ப பார்த்தாலும் பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்யறது? அப்படியாக வாழ்க்கையை ஓட்டிடுது. சிலர் அந்த ஞாயிறு ஆராதனையில மட்டும் வந்து என்ன செய்வார்? பாஸ்ட் போதிக்கிற விஷயத்தை மட்டும் கேட்டுவிட்டு அந்த பக்திக்குள்ளேயே போய் விடுகிறது. இதெல்லாம் ஆபத்து. நீங்க பாட்டு கேட்கறது நல்லதுதான், பிரசங்கம் கேட்கிறது நல்லதுதான், சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கிறது நல்லதா. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேத தியானம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் சபையில கேட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு வீட்டுல போய் என்ன செய்யணும்? இன்னைக்கு பாஸ்ட் பேசின அந்த பிரசங்கம் வேதத்தின் அடிப்படையில சரிதானா என்பதை நீங்க என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பார்க்கணும். அப்படி சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எனக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? உங்க விசுவாச வாழ்க்கையை ஓட்டணும்.